வயதான மூதாட்டிகளை குறிவச்சு வழிப்பறியில ஈடுபட்டிருக்காங்க இங்க 4 வட மாநில லேடிகள். ரயில் ஏறி வந்து சம்பவம் செய்யும் கொள்ளை ராணிகளின் பகீர் பின்னணி என்ன? சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, நீலம் என கலரான சுடிதாரில் போஸ் கொடுக்கும் இந்த 4 லேடிகளும் பலே கேடிகள். தனிமையில் செல்லும் வயதான பெண்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்டிருக்கிறது இந்த வடமாநில லேடி கேங். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஒட்டுமொத்த டி நகரையே ரவுண்டு கட்டி கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். தியாகராய நகர் எப்போதும் பிஸியாக இயங்கிக் கொண்டிருக்கும் பகுதி. அதிலும் ஆடி மாசம் என்றால் சொல்லவா வேண்டும். ஆடி ஆஃபரில் ஆடைகளை வாங்கிச் செல்ல துணி கடைகளில் கூட்டம் அலைமோதும். அந்த கூட்டத்தை சாதகமாக்கித்தான் இந்த 4 கேடிகளும் தங்களது தொழில் திறமையை காட்டி வந்துள்ளனர். ஆம், சம்பவத்தன்று 60 வயதான மூதாட்டி டி நகரில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொண்டு நடந்து சென்றிருக்கிறார். அப்போது இந்த 4வரும் மூதாட்டியை பின்தொடர்ந்து வந்து பையை பறிக்க முயற்சித்திருக்கிறார்கள். உடனே அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணன் என்பவர் இந்த கும்பலை பிடித்து மாம்பலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் 4வரும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மோகினி பாய், சோனம், சரித்ரி பாய், நேஸ் என்று தெரிந்தது. இவர்கள் சென்னையில் உள்ள முக்கிய இடங்களுக்கு சென்று அங்கே தனியாக நடந்து வரும் பெண்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கடைகளில் பிஸியாக பர்ச்சேஸ் செய்பவர்களிடம் பர்ஸ், நகை, பணத்தை அபேஸ் செய்துள்ளனர். ரயில் மூலம் கொல்கத்தா, தெலங்கானா, பெங்களூர் போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களை குறிவைத்து கொள்ளையடித்துக் கொண்டு மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பி விடுவார்கள். ஊராக சென்று திருடிய பணத்தில் 4வரும் மத்திய பிரதேசத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் சோனம் மீது 8 வழக்குகளும், நேகா மீது 1 வழக்கும் உள்ளது. இந்த கும்பலை பிடிக்க பெரும் உதவியாக இருந்தது சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணன். இவர் 20 வருடமாக டி நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். சம்பவத்தன்று இந்த 4 பெண்களும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்ததை பார்த்திருக்கிறார். நிச்சயம் இவர்கள் ஏதோ வில்லத்தனம் செய்யத்தான் வந்திருக்கிறார்கள் என்று அனுமானித்த அவர் மூதாட்டியிடம் கொள்ளையடிக்கும் போது சாதுரியமாக செயல்பட்டு அந்த பெண்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார். ஆனால் நான் ஃபோனை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க வர போகிறவங்க எல்லாரோட பேகை வந்து ஓப்பன் பண்ணும்போது எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எட்டி பார்க்க ஆரம்பிச்சேன்னா நான் 2 பேரை ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணினே இருந்தேன். அப்புறமே நான் இங்கே போலீஸ் பூத்தில் வந்துட்டு சொன்னேன், சார் நீங்கள் க்ரைம் போலீஸை நீங்கள் வர வைங்க, இவங்க 2 பேர் வந்து ஏதோ பேகு திருட வந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு ஒரு டவுட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ரைம் போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மேலே போய் உட்காந்துட்டு கஸ்டமரோட பேகை, ஒரு வெளிநாட்டு கஸ்டமர் வந்து மலேசியா கஸ்டமரோட பேகை வந்து இழுக்க பார்த்தாங்க. இழுக்க பார்த்தோன்னே நான் பார்த்துட்ட உடனே என்ன பண்ணிட்டேன், அவங்க 2 பேரும் ரிட்டர்ன் ஆகி போத்தீஸ் கடவுளில் போயிட்டாங்க. போத்தீஸ் கடவுளில் போனோடனே போத்தீஸோட எஸ்ஓ இருக்கார், செக்யூரிட்டி ஆஃபீஸரு, அவரோட கார்டு, லேடி கார்டு எல்லாம் போட்டு கடையில் வெளியே பிடிக்கிறதுக்கு வெளியே நின்றுருந்தோம். ஆனால் அவங்க எந்த திங்ஸும் எடுக்காமல் ஒரு புடவை பார்க்குற மாதிரி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு திருப்பி அந்த சைடில் போயிட்டு ஒரு பாட்டிகள் ஏதோ ஒரு பர்ஸை பிடிங்கிட்டாங்க. பர்ஸை பிடிங்கிட்டு ஒரு பாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு தான் அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பித்தோன்னே கூட ஒரு டிராஃபிக் ஒரு டிராஃபிக் லேடி போலீஸ் வந்தாங்க. ஒரு டிராஃபிக் சார் ஒருத்தர் இருந்தார். எல்லாம் சேர்ந்து 2 பேர் எங்கள் மடிக்கு ஃபஸ்ட்டு பூத்து உள்ள இங்கே போட்டோம். ஆனால் அவங்க 2 பேர் தான் பார்த்தா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. நான் பார்த்தது 2 பேர். அதுக்கப்புறம் 2 பேர் அவங்க சிக்னல் கொடுத்தோன்னே மொத்தம் 4 பேர். மொத்தம் அந்த 4 பேர் அந்த எல்கேஎஸ் கிட்ட ஓடும்போது நான் ஓடி போய் முடியை பிடிச்சிட்டேன். அங்கே லேடி போலீஸ் நிற்க சொல்லும்போது அவங்க நிற்கலை. நான் என்ன அவங்களோட முடியை வந்து கையில் வந்து சுருட்டி பிடிச்சிட்டு ஹிந்தியில் நீ இதுக்கு மேலே நீ போனா உன்னை அடிப்பான் சொல்லிட்டு அப்படியே நிற்க சொன்னோன்னே அவங்கள அப்படியே நிற்க வச்சு இங்கே இந்த போலீஸ் பூத்துக்கு எடுத்து வந்து உள்ள போலீஸ் பூத்தில் லாக் பண்ணிட்டாங்க. பின் 4 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.